ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட்டது யார் இப்படின்ற கேள்விதான் நம்மள நிறைய பேருக்கு தோண்டிட்டு இருக்கு. இந்த படத்தை கண்டிப்பா இவங்க தான் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சென்சார் போர்டு மேல நம்ம ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கும். மறுபக்கம் சட்டமன்ற தேர்தலில் விஜய் சந்திக்கிறதுனால அவருடைய எதிரிகளான யாரு வேணாலும் இந்த திரைப்படத்தை வெளியிட்டு இருக்கலாம்னு மறுபக்கம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருமே கிடையாதுப்பா, இந்த திரைப்படத்துல யூஸ் பண்ண டெக்னீஷியன் தான் இந்த திரைப்படத்தை வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம். இது எதுவுமே இல்ல, விஜயுடைய சம்மதத்தினாலதான் இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு, அவங்களே வாலண்டரியா லீக் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இந்த திரைப்படத்தை சுத்தி பல குற்றச்சாட்டுகள் நடந்தாலும் எது உண்மை அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஜனநாயகன் இந்த திரைப்படம் துவக்கத்திலிருந்தே இந்த திரைப்படம் முடியும் வரையே பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதுதான் விஜயுடைய கேரியர்ல கடைசி திரைப்படம் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டு தான் இந்த திரைப்படத்திற்கே சைன் பண்ணாரு. அதனால தயாரிப்பு நிறுவனத்திடமும் முன்கூட்டியே விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு நிறைய பிரச்சனைகள் வரும், இதற்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தயாரிப்பாளரோட கலந்து பேசிதான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வினோத்திற்கு கூடுதல் அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. ஏன்னா விஜயுடைய கேரியர்லயே கடைசி படத்தை எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு தான் கிடைச்சது. இந்த திரைப்படம் பொங்கல் அன்று வெளியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஆனா திரைப்படம் திட்டமிட்டபடி பொங்கல் அன்று வெளியாகல. ஏன்னா இந்த திரைப்படத்திற்கான சென்சார் சான்று அப்படிங்கிறது கிடைக்காம போனுச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள்லாம் அந்த திரைப்படத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல்வாதிகளை தாக்கக்கூடிய காட்சிகளும் அந்த திரைப்படத்துல இருக்கிறதுனால தேர்தல் நேரத்துல இந்த திரைப்படம் வெளியாகிறதுனால விஜயுடைய அரசியலுக்கு இது ஒரு மிகப்பெரிய மைலேஜா இருக்கும் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள் கணக்கு போட்டிருக்காங்க. அதுல ஒரு பகுதியா தான் அந்த ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடாமல் அதற்கு சில பல காரணங்களை சொல்லி அந்த திரைப்படத்தை முடக்கி வச்சுட்டாங்க. சரி, இப்படியாக எல்லாம் முடங்கி போயிடுச்சு, இனிமே எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஜனநாயகனுடைய முழு படம் இணையத்துல வெளியானது. முதல்ல ஒரு சில காட்சிகளா வெளியானது, பிறகு ஒரு சில மணி நேரங்கள்லயே முழு திரைப்படமும் இணையத்துல வெளியானது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. திரைத்துறையில இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. எப்படி இந்த திரைப்படம் வெளியானது, இந்த திரைப்படம் வெளியானதற்கு இந்த அரசியல் கட்சி தான் காரணம், இந்த திரைப்படம் வெளியானதற்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் காரணம், தயாரிப்பாளர் தான் காரணம் அப்படின்னு பல பிளேம் கேம்ஸ் நம்ம அந்த 2 வாரங்களா நம்ம பார்த்தோம். அதுல நிறைய அரசியல் காரணங்களும் இருந்துச்சு. ஒரு பக்கம் பட தயாரிப்பு நிறுவனத்துடைய கவனக்குறைவும் இருந்துச்சு. சரி, இந்த படம் ரிலீஸ் ஆனதற்கு என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம விவாதிக்கலாம். இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுக்கும் போது அங்க நடக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரும் தங்களுடைய மொபைல் போன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பட தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா, வரக்கூடிய அந்த தொழிலாளர்களிடம் இருந்து அந்த செல்போனை வாங்கி ஒரு பெரிய பாக்ஸ்ல அதை ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஷூட்டிங்லாம் முடிஞ்சது பிறகு அவங்க கிளம்பும் போது தான் அந்த செல்போனை அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது எல்லா பெரிய நடிகர்களுடைய திரைப்படங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. குறிப்பா நான் சமீபத்துல லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல வெளியான லியோ திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போனேன். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அங்க அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. அதாவது யார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள வந்தாலும் அவர்கள் தங்களுடைய மொபைல் போனை வெளியில கொடுத்துட்டு தான் வரணும் அப்படிங்கிறதுல தொழில் வேறு, நண்பர்களுடைய அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது வேறு அப்படின்ற அவருடைய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது அவருடைய இதுநாள் வரை அவருடைய கேரியர்ல மாஸ்டர்ல ஒரு சில காட்சிகள் வந்திருந்தாலும் கூட ஒரு பெரிய அளவுல ஒரு லீக் அப்படிங்கிறது இல்லாமல் அவர் பார்த்து கொள்ள முடியுது. ஏன்னா இது மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமையும் நீங்க பிளாக் பண்ணீங்கன்னா தான் அந்த தவறுகள் அப்படிங்கிறது நடைபெறாமல் இருக்கும். ஸோ இதே பேட்டர்ன்ல தான் நம்ம ஜனநாயகன் திரைப்படமும் கையாண்டாங்க. ஆனா அவர்கள் கோட்டை விட்ட இடம் அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நடந்த இடத்துல தான் அப்படிங்கிறாங்க. இந்த தயாரிப்பை நம்ம பல விதங்களா பிரிக்கலாங்க. அதாவது டிஐக்கு தனியா ஒரு காப்பி போகும், எடிட்டிங்க்கு தனியா ஒரு காப்பி, மியூசிக்கு ஒரு காப்பி, டப்பிங், விஎஃப்எக்ஸ், இப்படி பல தொழில்நுட்பத்துக்கும் இந்த எடிட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறது கைமாறும். பொதுவா இந்த மாதிரியான வெர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் தான் அதை அக்சஸ் பண்ணுவாங்க.
அதற்கு வந்து சில பாஸ்வேர்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அது ரொம்ப ஹைலி ப்ரொடெக்டடான ஒரு இதாக தான் பண்ணியிருப்பாங்க. சிபிஎஃப்சில இருந்து இந்த திரைப்படம் லீக் ஆயிடுச்சு, அங்கிருந்து ஒரு காப்பி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அது நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சில புகைப்பிடிக்கக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், மது அருந்தக்கூடிய காட்சிகள், இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்ற அந்த டிஸ்க்ளைமர் கார்டெல்லாம் வரணும். அதுதான் வந்து சிபிஎஃப்சிக்கு போற காப்பி. ஏன்னா இது சிபிஎஃப்சி காப்பியும் கிடையாது. இணையத்துல வெளியான இந்த திரைப்படம் அப்படிங்கிறது சிபிஎஃப்சிக்கு போறதுக்கு முன்பாக எடுத்து வச்ச அவுட் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த திரைப்படம் வந்து சிபிஎஃப்சில இருந்து போனது அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இது சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு இது நல்லா புரியும். எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டுக்காக இந்த படத்தை எடிட் செய்த பிரதீப் உடைய சர்க்கிள் இருந்து தான் இந்த திரைப்படம் வெளியானுச்சு அப்படின்னு சொல்லி அவர் மீது எந்தவித முகாந்திரமும் இல்லாம அவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை போட்டு அவருடைய கேரியரையே முடிச்சு விட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. எல்ஐகே லைக் திரைப்படத்தையும் அவர் தான் எடிட் பண்ணாரு. ஸோ அவர் நினைச்சிருந்தா அந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட லைக் திரைப்படத்தை கூட வெளியிட்டு இருக்கலாம். வை ஜனநாயகன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஸோ இதற்கு வந்து பல காரணங்கள் சொல்றாங்க. எடிட்டிங்கை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாங்க, இது வந்து ஆந்திரால ஏதோ ஒரு கரெக்ஷனுக்காக அமிச்சாங்க, அங்க ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்படி பல கதைகள் சுற்றி சுழன்றாலும் கூட இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை, அதுல பல பேரோட உழைப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தவறுகள் அப்படிங்கிறது நம்ம பட தயாரிப்பு நிறுவனத்தை தான் நம்ம வந்து அதை பிளேம் பண்ணணுமே தவிர வேற யாருக்கும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. சரி, இணையத்துல வெளியான ஜனநாயகன் திரைப்படம் மீண்டும் பெரிய திரைக்கு வருமா? தயாரிப்பு நிறுவனம் எடுத்த அந்த அதிரடி முடிவு தான் என்ன? ஹெச் வினோத்துடைய அடுத்த வியூகம் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம்.